புதிய ரேஷன் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் TNPDS இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். அதில் தான் நம்ம புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். அது கீழே மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆனால் அதில் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு, நகல் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க ஏற்கனவே வச்சிருக்கிறோம் தொலைஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ளை பண்ணுறது ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அது கீழே உறுப்பினர் சேர்க்க, முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க, இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு தான் அட்டை தொடர்பான சேவை நிலை அறியலை பார்த்துக்கலாம். இப்போ புதிய குடும்ப அட்டை ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகலாம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு கொடுத்துட்டு தமிழ் மொழியில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அது கீழே நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் அவங்க என்னங்கிறத செலக்ட் பண்ணணும், மிஸ்டரா மிஸ்ஸஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுடைய பெயர் இந்தாண்ட இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் இங்கிலீஷில் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 எல்லாமே இங்கிலீஷில் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதாவது மாவட்டம், தாலுக்கா, கடைப்பேர் அதெல்லாம் தவிர மற்றதெல்லாம் இங்கிலீஷில் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல அதேமாதிரி தான் குடும்ப தலைவரோட திருமதியா திருவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர் தமிழ் எழுதணும். ஹஸ்பண்ட் தந்தை கணவர் பெயர் இங்கேயும் தமிழ் எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ் இப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளாரே நீங்கள் தமிழில் தான் எழுதணும். மேலே இங்கிலீஷ், இங்கே எல்லாமே தமிழ். இப்போது உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 5 MBக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். பதிவேற்றவும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். எந்த ஃபைலில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணி அதை டிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய தாலுக்கா செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய அருகில் உள்ள ரேஷன் கடை ஷாப் நேம் இதில் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடு எந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. கைபேசி எண் கட்டாயம் கொடுக்கணும். தொலைபேசி எண் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உங்களுடைய ஆப்ஷன். உறுப்பினர் சேர்க்க அது கொடுத்து உங்களுடைய குடும்ப தலைவர் யாரை போட்டுருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் தான் இங்கே வந்திருக்கும். அவங்களுடைய விவரங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், பாலினம் ஆண் பெண், அப்புறம் தேசிய இனம் இந்தியன், அப்புறம் உறவு முறை அதிலே இருக்கும். தொழில் என்னவோ, அப்புறம் வருமானம் எவ்வளோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கண் விரல்கள் இருக்கும். கண் பாதிக்கப்பட்ட கண் மட்டும், மற்ற மாற்றுத்திறனாளிகள் விரல்கள்னு கொடுத்துட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை, மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆவண வகை தேர்வு பண்ணணும். ஆதார் அட்டை மட்டும் தான் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு இப்போது ஆதார் அட்டை 1 MBக்குள்ளே எடுத்து வச்சிருக்கணும் 2 பக்கமும். அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பதிவேற்று அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துடணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் நேம் கீழே இருக்கணும். இப்போ உறுப்பினர் சேமி கொடுத்துடலாம். சேவ் பண்ணனா இப்போ நம்ம ஆதார் அட்டை கொடுக்கல, ஆதார் நம்பர் கொடுக்கல. அதனால் இந்த 3லையும் 4 நம்பரை நீங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உறுப்பினர் சேமிக்க அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். ஏதாவது தவறு இருந்தால் திருத்த கொடுத்து நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த குடும்ப உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உறுப்பினரை சேர்க்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் தமிழ் பெயரை கொடுத்துட்டு பிறந்த தேதி, பாலினம், தேசிய இனம், உறவு முறை, தொழில், வருமானம் எவ்வளவு, வாக்காளர் அடையாள எண் எல்லாம் கொடுக்கணும். இப்போது தொழில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு வருமானம் எவ்வளோ கொடுத்துக்கோங்க. இப்போ உறவு முறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறை இப்போ சேர்க்குறவங்க அப்படிங்கிறத கொடுத்துடணும். தேசிய இனம் அப்படிங்கிறது இந்தியன் தான். அதுக்கப்புறம் பாலினம் ஆனா பெண்ணங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கடைசியாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு கீழே ஆவண வகை தேர்வு பண்ணுங்கள். ஆதார் அட்டை, பர்த் சர்டிஃபிகேட் 2 தான் கேட்கும். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டை இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பதிவேற்று கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். கடைசி ஆதார் நம்பரும் கொடுத்துட்டு உறுப்பினர் சேமிக்க கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறதுல கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அட்டை தேர்வு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அட்டை தேர்வில் ரைஸ் அட்டை தான் எல்லாரும் தேர்வு பண்ணுவாங்க. நீங்களும் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் பொருள் வராது. குடியிருப்பு சான்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், எரிவாயு அட்டை, அப்புறம் வாக்காளர் அட்டை, இப்படி என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனையும் ஒன்றா இணைச்சி 1 MBக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டாக்குமெண்ட் ஒன்றா இணைச்சி நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 1 MBக்குள்ளே எடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் பதிவேற்றுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது இப்படி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் கீழே அதோட நேம் பாருங்கள் இருக்குது, ஃபைல் நேம். இது மாதிரி வந்தால் கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கீழே எரிவாயு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது, சிலிண்டர் இருக்குன்னா அது டிக் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக காலம் வரும். அதில் எந்த நபர் பேரில்
யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர் செலக்ட் பண்ணணும். குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர் வரும். ஆனால் யார் பேரில் இருக்குதோ அவங்க பேர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க என்ன கம்பெனி சிலிண்டருங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட கேஸ் புக் நம்பர் அதில் கொடுத்துட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து அந்த புக்லேயே இருக்கும். அந்த பேர் அப்படியே எழுதிட்டு உங்கள்கிட்ட 2 சிலிண்டரா 1 சிலிண்டரா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்த பிறகு உறுதிப்படுத்துதல் அது கீழே பாருங்கள் சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு பதிவு செய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே மறுபடியும் திரும்ப ஒருக்கா வரும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் உறுதி செய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்துக்கான விண்ணப்ப எண் இதிலே கொடுத்துருப்பாங்க. குறிப்பு எண் கொடுத்துட்டு இருக்கும். இந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் முகப்புக்கு செல்ல அதை கொடுத்துடலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிடிஎஸ்ன்னு சர்ச் பண்ண வந்தோம் இல்லையா, அதே மாதிரி சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஏற்கனவே நம்ம புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணோம். இப்போ அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி குறிப்பு எண் கேட்கும். அந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ணது அல்லது எழுதி வச்ச நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய புதிய மின்னணு அட்டைக்கான ஸ்டேட்டஸ் இங்கேயே காமிக்கும். இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட் விண்ணப்பம் பதிவிறக்க ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் வரும். நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இப்போ விண்ணப்பம் பதிவிறக்க கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டேட்டஸ் என்னென்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது வெற்றிகரமாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு நடக்கும். அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு இப்படி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வரும். நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலையும் இப்படி எல்லாமே கிரீன் கலரில் வந்துடும். இப்படி கிரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ரூவ்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ரூவ்டு ஆன உடனே நீங்கள் வந்து ஆன்லைன் பிரிண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பயனாளர் உள்நுழைவில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் இது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதிய ரேஷன் கார்டை அச்சடித்து உங்களுடைய அட்ரஸுக்கே உங்களுடைய வீடு தேடி உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை வந்து வீட்டுக்கே வந்துடும். அதை வச்சு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஆன்லைனில் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் உங்களுடைய விஓஓ தாலுக்கா சப்ளை ஆஃபீஸர் 2 பேர்த்தையும் நீங்கள் போய் நேரில் கூட பார்த்துட்டு வந்துடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.